இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோர்லைப்பற்று பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகத்தர் திரு பிருந்தாவன் ஐயா அவர்களையும், கோர்லைப்பற்று பிரதேசத்தின் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திரு எழிலவன் அவர்களையும், பேத்தாளை கிராமத்தின் கிராம சேவையாளர் திரு வரதராஜன் ஐயா அவர்களையும், பேத்தாளை கிராமத்தின் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஆனந்தி அம்மணி அவர்களையும் வருக வருக என கருங்காலிச்சோலை வள்ளுவம் மட்டி தொழிலாளர் குடும்ப மேம்பாட்டு அமைப்பின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர் மரபு. அந்த வகையில் தை திருநாளாம் உழவர் திருநாளை கருங்காலிச்சோலை வள்ளுவம் மட்டி தொழிலாளர் குடும்ப மேம்பாட்டு அமைப்பினராகிய நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடியிருந்தோம். உழவர் திருநாளை தமிழ் மனம் மாறாத வகையில் பாரம்பரிய அம்சங்கள் பொருந்தியவாறு நாம் கொண்டாடியமை இவ்வாண்டிற்கான சிறப்பம்சமாகும். அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் மக்கள் குழுவாக இணைந்து பல்வேறு வகையான பொங்கல்களை பொங்கி உண்டு மகிழ்ந்ததாக அவர்களுடைய வரலாறு சொல்கின்றன. அவற்றிற்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் இம்முறை 9 வகையான பாரம்பரிய பொங்கல்களை பொங்கி படைத்து உண்டு மகிழ்ந்தோம் என்பது மிகவும் சிறப்பானது. நிகழ்வை அலங்கரிக்க எங்களுடைய சிறுவர்களின் திறன்களும் அரங்கேற்றப்பட்டது எங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களாகும். அந்த வகையில் சிறார்களின் குழு நடனங்கள் தமிழர் மரபுகளையும் தமிழர்களின் பாரம்பரிய அம்சங்களையும் ஏந்தியவாறு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படியான தொழில்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை பறைசாற்றியது. நடனத்திறன் மட்டுமின்றி பேச்சிலும் எங்களுடைய சிறார்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை பேச்சு திறன் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருந்தனர். மூலிகை மருந்துகள் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு நமது அன்றாட வாழ்வில் இயற்கை மூலிகை மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமானது இளம் பெற்றோரின் குழு நடனம் என்பது மிகையாகாது. பச்சரிசி பொங்கலாச்சு வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி, நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. தமிழர் எம்முடைய பாரம்பரிய முறையிலான பல்வேறுபட்ட தொழில் அம்சங்கள், எங்களுடைய வாழ்வியலோடு இணைந்த இயற்கை அம்சங்களை எங்களுடைய சிறுவர்களின் குழு நடனங்கள் ஏந்தியவாறே பறைசாற்றப்பட்டன. கருங்காலிச்சோலை கிராமமானது கடல், ஆறு போன்றவற்றை அண்டியதாக காணப்படுகின்றது. இதனை விவரிக்கும் வகையில் மீனவர் நடனமும் அரங்கேற்றப்பட்டது சிறப்பம்சமாகும். தலைமுறைக்கு நமது பண்பாட்டை அறிமுகப்படுத்த இதோ உங்களை கரம் பிடித்து அழைத்துச் செல்லுகின்றோம். வாருங்கள். குறிஞ்சி, உழவர் திருநாளை சிறப்பிக்கும் முகமாக அருவி வெட்டுதல் தொடக்கம் நெல்லை அரிசியாக மாற்றி சமூகத்திற்கு உணவாக வழங்குவது வரை அனைத்தையும் குழு நடனங்களின் மூலம் எங்களுடைய சிறார்கள் வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை பொங்கல் விழாவானது
பெற்றோர், சிறுவர்கள், குடும்பங்கள், முதியவர்கள் என அனைவரது ஒருமித்த ஒத்துழைப்புடன் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. அரிசி வளைஞ்ச ஊரு ஏத்த பிறந்த ஊரு, ஏத்த பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு, ஏன் அப்பா பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ செயலிலே காடுகளை அழிச்சு மரங்களை ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயிகள் மானமுள்ள மனுஷன் மகனாங்க அவள போல உங்க சீரும் உங்கி குவிது போல. வறுமை அகற்றி வளம் சேர்க்கும் தமிழ் தைத்திருநாளாம் தைப்பொங்கல் விழாவில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் செந்தமிழ் வணக்கங்கள். தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை திருவிழாவாகும். இது உழவர் திருநாள் என்றும் அழைக்கப்படும். தைப்பொங்கலிற்கு முக்கிய சிறப்பம்சங்கள் உண்டு. சூரிய வழிபாடு, பொங்கல் வைத்தல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்பனவாகும். சூரிய வழிபாடு என்பது மக்கள் தங்களுக்கு நல்ல விளைச்சலை தந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் வைத்தல் என்பது புதிய பானையில் புதிய பச்சரிசி, வெல்லம், பால் மற்றும் நெய் கலந்து பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு பொங்கல் வைப்பார்கள். அதேபோல் மாட்டுப் பொங்கலும் மறுநாள் கொண்டாடப்படுகின்றது. இது விவசாயத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகின்றது. மறுநாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. இது உறவினர்களையும் நண்பர்களையும் நேரில் சென்று சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் விதமாகும். தைப்பொங்கலின் 4 நாட்களுள் முதலாவது நாள் போகி பண்டிகை, 2வது நாள் தைப்பொங்கல், 3வது நாள் மாட்டுப் பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கலும் கொண்டாடப்படுகின்றது. தைப்பொங்கல் விழாவின் முக்கியத்துவம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. தை மாதத்தின் முதல் நாள் மகர ராசிக்குள் சூரியன் உள்நுழைவதையும் குறிக்கின்றது. இது உழைப்பின் மேன்மையையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலையும் எடுத்துரைக்கும் ஒரு பண்பாட்டு விழாவாகும். நன்றி. இவைகளை நடத்துற டீச்சர்ஸுக்கு பெரிய நன்றி, கிளாப் பண்ண வேணும். இந்த டீச்சர்ஸ் அதாவது மெயினா 3 இடத்திலையும் இதை நடத்தி கொண்டிருக்கிற ஆக்கள் உண்மையாகவே சரியா கஷ்டப்பட்டு செய்யணும்ன்றது இன்றைக்கு நீங்க பார்த்ததுல தெரிஞ்சிருக்கும். எவ்வளவோ பிராக்டிஸ், எவ்வளவோ இது. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோட நின்று இந்த இந்த இதை பாக்குறதுக்கு என்றது கூட நீங்கள் எங்களுக்கு தர சப்போர்ட், தொடர்ச்சியா இந்த சப்போர்ட் எங்களுக்கு இந்த அனுசரணை எங்களுக்கு தேவை. மேலும் இந்த இன்றைக்கு சிறப்பாக இது நடக்கிறதுக்கு இதை தொகுத்து தந்த இந்த வீடியோக்களை தொகுத்து தந்த நளினிக்கு முக்கியமா நன்றி, அர்ச்சனாக்கு நன்றி,
மற்றது மலேசியால இருந்து வந்து டான்ஸ் செய்த அபிநயா, மற்றது இந்தோனேஷியால இருந்து வந்த நல்ல ஒரு ஸ்பீச், எங்களோட எல்லா கம்யூனிட்டி ஆக்களையும் நாங்கள் இயன்ற வர கொண்டு வந்து செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தரம் இதுல நரேட் பண்றதுக்கு, இந்த வீடியோக்களை நரேட் பண்றதுக்கு வெவ்வேறு ஆக்களோட உதவி, ஸ்பெஷலி வருணிகா நல்ல வடிவான நரேஷன், அதே மாதிரி தாட்சாயினி, அனுஷ்யா ஃப்ரம் வெறுகல், நிரோஜினி ஃப்ரம் புதூர், எல்லாரும் வடிவா செய்திருந்தீங்க. உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ். இதுக்கு என்ன ஒரு காரணம், நளினி பின்னுண்டு இவைகள் எல்லாருக்கும் சரியான முறையில செய்தது. தாரணி பொன்னையா விவேகானந்தன் மாஸ்டரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை கொண்டு வந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பா செய்தது. இது எங்களோட ஹைலைட். இது எப்பவும் தொடர்ந்து இப்படி இருக்க வேணும். மற்ற டீச்சர்ஸ், அருள்மலர் டீச்சர் நன்றி, சுபசீலி உங்களோட இன்ட்ரடக்ஷனுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களோட உதவிகள் எங்களுக்கு தேவை, தொடர்ந்து செய்வோம். யாருக்கும் நன்றி சொல்ல விட்டிருந்தா மெயினா இந்த கஸ்தூரி பக்கத்துல இருக்கிறா, இவாக்கு நன்றி. இவாதான் இந்த டெக்னாலஜி விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறா ஃபுல் அண்ட் ஃபுல். தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். வணக்கம். கல்லெரிப்பு வெறுகல் வள்ளுவம் அமைப்பின் 2026 ஆண்டு பொங்கல் விழா ஆனது தை மாதம் 31ஆம் தேதியன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் பானையில் பால் பொங்கி வரும் வேளை பெண்களின் பொங்கலோ பொங்கல் நடனத்துடன் பெரியவர் இராமப்பிள்ளை ஐயா அவர்கள் பொங்கல் அரிசியை இட்டு பொங்கலை ஆரம்பித்ததுடன் மங்கள விளக்கையும் ஏற்றி விழாவையும் இனிதே ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வை வள்ளுவத்தின் ஆசிரியர்களில் ஒருவரான டிலோட்சன் தனுஷ்கா அவர்கள் தொகுத்து வழங்கியதுடன் வள்ளுவத்தின் மாணவர்களில் பலரும் உற்சாகமாக இன்னிசை நடனம் என வந்தோரை ஆச்சரியப்பட வைத்தனர். இந்த வகையில் கிராம உத்தியோகத்தர் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்போம்
குளிச்சு சொன்னது எனிவே சேவல் ஒன்று கூச்சந்தாயிலே சிட்டுக்குருவி பறந்துச்சான் சோலையிலே சேவல் ஒன்று கூச்சந்தாயிலே சிட்டுக்குருவி பறந்துச்சான் சோலையிலே குயில் ஒன்று பார்த்தான் மதியத்திலே குட்டி போட குளிச்சு சொன்னது எனிவே குயில் ஒன்று பார்த்தான் மதியத்திலே குட்டி போட குளிச்சு சொன்னது எனிவே ஆடியில செய்தி சொல்லி ஆடிய தேடி வச்ச செய்தி சொன்ன மன்னவருடா எனக்கு செய்தி சொன்ன மன்னவருடா சொந்தங்களிலே வந்த வச்சே மன்னவர மன்னவருடா அழகு மன்னவர மன்னவருடா ஆடியில செய்தி சொல்லி ஆடிய தேடி வச்ச செய்தி சொன்ன மன்னவருடா எனக்கு செய்தி சொன்ன மன்னவருடா இருக்கோ இல்லையோ தெரியாது ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம் குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம் உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம் நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம் 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 புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோலே ரத்தமெல்லாம் குளிக்கும் தாண்டவ கோலே கப்படுத்து கடிக்கையிலே தாண்டவ கோலே வெற்றியிலே விடியிருக்கும் தாண்டவ கோலே வந்திருக்கும் கிராம மக்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகர் புது கல்விகளும் வள்ளுவ அமைப்பு நூலாக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்த வள்ளுவத்தின் ஆசிரியர்களான டிலோட்சன் தனுஷ்கா, சந்திரகாந்தன் அனுஷா ஆகிய இருவரையும் இந்த இடத்தில் நினைவு கூறுதல் பொருத்தமான ஒன்றே. அத்துடன் வள்ளுவத்தின் புதூர் பொறுப்பாளரான செல்வி நிரோஜினி அவர்களும் புதூர் ஆசிரியர்களில் ஒருவரான துவாரகா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். கல்லெரிப்பு வெறுகல் வள்ளுவத்தின் பொறுப்பாளர் திருமதி மகேந்திரன் மஞ்சுளா அவர்களுடன் பெற்றோர்களும் இணைந்து அறுசுவை உணவை தயாரித்து இன்முகத்துடன் பரிமாறினார்கள். ஊர் சேர்ந்து தேரிழுத்தது என்ற முதுமொழிக்கு ஏற்ப எம் அமைப்பின் பொங்கல் விழாவையும் வெறுகல் கிராமமே திரண்டு கொண்டாடி மகிழ்ந்தது என்றால் அது மிகையல்ல. நன்றி. வள்ளுவத்தின் காணும் பொங்கலுக்காக வெறுகலிலிருந்து அனுஷ்கா. சோ கதைக்கிறாக்கள் கதைக்கலாம். எங்கட மக்கள் அவையின் வீடுகளுக்கு முன்னுக்கு இருந்து இதை பாக்கினோம். நீங்கள் யாராவது கதைக்க போறீங்களா என்றாலும் கதைக்கலாம். மற்றபடி நாங்கள் ஆபிஷியலா இந்த இதை இப்போ இதோட நிப்பாட்டுறோம். கேள்விகள் கேட்க விருப்பமான ஆக்கள் கேட்கலாம். ஒரு அன்ஆபிஷியலா நீங்கள் சும்மா ஒரு கலந்துரையாடலை செய்யலாம் இந்த 2 கிராமத்தோடையும். மற்ற 3வது கிராமம் ஜாயின் பண்ண இல்லாம போயிட்டுது. அது பெரிய சேலஞ்சஸ் இருக்கிறபடியால தான் நான் ஜாயின் பண்ணேன். நோட்ஸ் ராஜன் அண்ணன், இந்த இவெண்ட பார்க்க இந்த பிள்ளைகள் செய்த இதுகளை பார்க்க அவுட் ஆஃப் த பாக்ஸை இவ்வளவு சிறப்பா செய்யணும். நீங்கள் 4 years பேக் போனா இந்த பிள்ளைகள் எவ்வளவு ஷையா இருந்து எவ்வளவு முன்னேறி இருக்கணும்ன்றதை we are proud as ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரிபியூட்டர்ஸும் இங்க கனடால இருந்து கண்ட்ரிபியூட் பண்ண வைக்க
அவருக்கு சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு என்கரேஜ் பண்ணி இந்த டீச்சர்ஸ் அந்த லீடர்ஸ் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள லீடர்ஸுக்கும் வெரி தேங்க்ஃபுல். அட் த சேம் டைம் ஒவ்வொரு கிட்ஸும் இவ்வளவு அவுட் ஆஃப் த பாக்ஸ். முந்தி அம்மாவுக்கு பின்னால சீலை பின்னால இருந்தவை எல்லாரும் இப்ப வெளியில வந்து இப்ப டான்ஸோ பரதநாட்டியமோ இந்த மியூசிக் ஷோ எல்லாத்தையும் வந்து சிறப்பா செய்யணும். ஒன் திங் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஈவென்ட் நெக்ஸ்ட் டைப் பொங்கல் ஐ வாண்ட் டு see more men's. அதாவது இன்னும் ஆம்பிள்ளைகளை கொண்டு வரணும். நீங்க வந்து எல்லாத்துலயுமே பட்டிமன்றத்துல எவ்ரி இயர் நான் பாக்குறேன், பட்டிமன்றத்துல கேர்ள்ஸ் உமன்ஸ் பொம்பளை எல்லாம் பாருங்க, ஆம்பளையெல்லாம் இன்வால்வ் படுத்த வேணும். ஆம்பளையெல்லாம் வந்து பட்டிமன்றத்துல இன்க்ளூட் பண்ணணும். அதே நேரம் இந்த இவெண்ட்களையும் ஆம்பளையில கொண்டு வேணும்ன்றதான் இந்த கருத்து. அடிமையா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். Yeah, that's true. But when I go back like 2020 4 வருஷத்துக்கு முதல் இவெண்டையும் இண்டியோட கம்பேர் பண்ணிக்கேன், much improved. Thank for everyone. Nalini akka, at the same time leaders and the teachers and the students. இந்த பிள்ளைகள் வந்து இவ்வளவுக்கு இம்ப்ரூவ் பண்றது we are proud. Thank you so much guys. சொல்லுங்க அண்ணா. இதுவரை நேரமும் எனக்கு நேரம் கிடைச்சோடையா முழுக்க இருந்து பார்த்தோம். குறிப்பாக இந்த தலைப்பை ஒட்டி ரெண்டு பக்கமும் சமனாக கருத்து சொன்னதாகத்தான் இது என்னன்னா ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த என்ன பட்டிமன்றம் நடந்திருக்குது. விவேகானந்தன் கூட ஒரு நடுநிலையில வச்சு அவர் மற்ற இலக்கிய நூல்களையும் தொடுத்து எடுத்து ஒரு சரிவுல வெற்றி தோல்வி இல்லாமல் ரெண்டு பக்கத்தையும் சமனாக பார்த்திருக்கிறாரு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பகல அங்க இருக்கிறபடியா அவைகளில் பங்கு பெற்றக்கூடிய இருக்குது. எங்களுக்கு இரவு இருந்தாலும் இவ்வளவு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இந்த பேச்சாளருக்கு பின்னால நாங்க பார்க்கக்கூடிய இருக்கு அந்த கிராமமோ அவை இந்த குடும்பங்களோ சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் மட்டும் இன்வால்வ் ஆகி பங்கு பெற்றி இருக்கிறது போற்றத்தக்க விடயமாக இருக்கிறது. தொடர்ந்தும் இது மாதிரியான பட்டிமன்றங்களை வைக்கும்போது திருக்குறள் மட்டுமல்ல சங்க நூல்களில் உள்ள வாழ்க்கை முறைகள் போன்றவற்றை இதெல்லாம் அதே நேரம் நாங்கள் இந்த கனடாவில் இருந்து கூட கொஞ்சம் இளம் பிள்ளைகளை இந்த நேரங்களில் சேர்க்கிறது நல்லா இருக்கும். அடுத்தடுத்த முறைகளுக்கு அப்படியான இதுகளை செய்யலாம். இதில் திருவள்ளுவற்ற இதில் தந்தையின் கடன் மகன் கடன் ஈன்ற பொழுதில் பெருதுவக்கம் என்று தாயினுடைய பெருமை, அப்படி பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஊழல்ல தான் அந்த அதிகாரங்கள் வருகிறது. ஊழலில் வந்ததான் அந்த தும்மலை பற்றிய இதுகள் கூட விவேகானந்தன் வடிவா நகைச்சுவையாக எடுத்து சொல்லியிருந்தார். அதே போல இந்த எப்படி எல்லாம் இந்த பெண்கள் ஆண்களை ஆளுகிறார்கள் என்று பார்க்கக்குள்ள அதுல ஒரு இன்பத்து பால்லே ஒரு குரல் ஒன்று வருகிறது. செல்லாமை உன்றேல் என குறை மீண்டும் வருவது பற்றி கூறுவதாயிருந்தால் வாழ்வாருக்கு உதவி என்று ஒரு பெண் சொல்லுகிறார். ஆக இன்பத்து பாலில் வருகிறது. அப்படி இந்த ஆண்களை அப்படியான இந்த மீண்டும் வருவது பற்றி கூறுவதா விரைந்து வருவது பற்றி கூறுவதா இருந்தால் வாழ்வார கூறி உண்டு. அந்த வாய்மையாலே அவள் அந்த ஆணை கட்டுப்படுத்தி கொள்கிறார். இப்படியான ஒரு இதை கேட்கும்போது அந்த ஆண் விட்டு பிரிய மாட்டான். அந்த மாதிரி அப்படியான நல்ல ஆளுமைகளை பயன்படுத்தி ஆண்களை நாங்கள் இப்போ குடியோ போதைப் பொருளில் இருக்கிறவர்களை கூட நாங்கள் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். இப்போ அரசாங்கம் கூட இந்த போதைப் பொருள் ஊழல் போன்ற விடயங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் தண்டனைகளை கூட்டிக் கொண்டு வரும்போது இதே நேரத்தில் சமுதாயமாக நாங்கள் இந்த பெண்கள் எப்படி எல்லாம் அவைக்கு எங்களுக்கு விவேகானந்தர் சொன்னார், இந்த பெண்ணின் பொறுப்பு இந்த பிள்ளைகளை ஆண் வெளியில போய் வேலை செய்யக்குள்ள பெண்ணின் பொறுப்பு வந்து இந்த குடும்பத்தையே ஒரு குடும்ப தலைவியாக இருந்து பிள்ளைகளை நல்ல வழியில் வழிநடத்தி கொண்டு வர்ற விடயங்களை கூட விவேகானந்தன் கூறியிருந்தார். மீண்டும் இதுகள் எல்லாவற்றையும் நான் தனிப்பட்ட ரீதியில் ஒருவருடைய பெயர்களை சொல்லி நன்றி சொல்ல விரும்பவில்லை. எல்லோரும் சமனாக பங்கு பற்றி இந்த நிகழ்ச்சியை ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனும் அந்த மாதிரி அருமையா இருந்தது. மலேசியால டான்ஸ் ஆன குட்டி, மற்றது அபிநயா, மற்றது தாய்லாந்து நினைக்கிறேன் ஸ்பீச் பண்ணவ இங்கிலீஷ்ல, இந்தோனேஷியா, மற்றது ஒவ்வொரு ஊர்லயும் பங்கு பெற்றின ஒவ்வொரு டான்ஸை பார்த்தா லைக் ஒவ்வொருத்தரும் ஆர்வமா பங்கு பெற்றிருக்கணும். அண்ட் ஃபன்னா, அது பார்க்கவே ஃபன்னா இருக்கு. நாங்களும் முதல்ல பங்கு பெற்றி இல்லாத ஒன்று மாதிரி ஃபன்னா இருக்கு பார்க்கவே, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவ போட்டிருக்கிற எஃபர்ட், அதுவும் அந்த ஃபிளட் டைம்ல அதையும் தாண்டி எஃபர்ட் போட்டு இதை செய்து எங்களுக்காண்டி இதெல்லாம் நடத்தி தந்த இந்த கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், அதுக்கேற்ற உறுப்புகள் எல்லாம் போட்டு அமேசிங். அண்ட் பட்டிமன்றம் போன முறை எப்படி ஃபயர் இருந்ததோ பங்கு பெற்றவையில, அதே ஃபயர் இந்த முறையும் இருந்தது. அவ என்ன சொன்னது என்றதையும் தாண்டி அவ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கே, ஃபயர், ஜஸ்ட் ஃபயர். ஸோ அது கேட்கவே நல்லா இருந்தது. அந்த விவேகானந்த மாஸ்டர் எக்ஸ்பிளனேஷன் அட் தி எண்ட், அதுவும் வெரி இன்சைட்ஃபுல்லா இருந்தது. இப்படியான ஸ்பீக்கர்ஸ் நாங்க டே டு டே கேட்கறேல, ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் கேட்கறேல. ஸோ இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கதான் எங்களுக்கும் இவ்வளவு அறியக்கூடிய ஒரு ஆட்டு இருந்து, அதுவும் அதை பற்றி வடிவா படித்து தெரிஞ்சு அதை பற்றி நாலேஜ் இருக்கிற ஆட்டு கேட்க நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு லேர்னிங் செஷன் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு எல்லார்ட்டையும், அதை வெளியில் இன்னும் கொண்டு வரணும். அண்ட் இந்த பட்டிமன்றம், இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே இன்னும் மக்களுக்கு போய் சேரணும். யூடியூப்ல போட்டாக்கானா அது எப்படியாவது போய் சேரணும் மக்களுக்கு, அதான் என்னுடைய ஆசை. நாங்க வந்து சின்னதா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பீச் ஒன்று செய்யறோம். ஓகே, வாட் இஸ் தட்? ஓகே, நடந்த விவாதத்துல சில கருத்துக்களை மட்டும் சொல்றேன். ஓகே, that's great. Hello everyone, I am Sharmia from Valluvam staff. The point I am making is Thirukkural is a sacred book written by Thiruvalluvar that give equal rights to men and women even after many years. And despite various arguments, Thirukkural is the only book. The reason why the idea that men and women are not equal is a foremost among us because of caste and religion. I would like to say that we women should be clear about such different ideas. Thank you. My partner will recite the Thirukkural. Good morning everyone. Gender equality, male and female equality in Thirukkural. Equality in knowledge and learning, to learn and after that stand firm by what you have learned it, the goal call for by what you have learned it, the goal for wisdom and education is universal, applying to all individual seeking knowledge. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பா இருந்தது. எல்லாரும் வந்து மிகவும் சிறப்பாக வந்து கண்டுகளிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த விவாத போட்டியில வந்து நாங்க 3 அணியினர் வந்து பங்கு பெற்று இருந்தாங்க. வெறுகல் கிராமத்துல வந்து திடீரென்று அந்த ஒரு தற்கொலை காரணமாக வந்து அவங்களால வந்து இந்த விவாத போட்டியில பங்கு கொள்ள முடியாம உள்ளது வந்து உங்களுக்கும் மிக வேதனையை தருகிறது. அநேகமான கிராமத்துல இதுதான் நிலை. என்னன்னு சொன்னா இப்ப புதூர் எடுத்தாலும் சரி, கருங்காலிச்சோலை எடுத்தாலும் சரி, வெறுகல்ல எடுத்தாலும் சொல்லி ஆரம்ப காலம் தொட்டு இப்ப கொஞ்சம் சற்று மாறி இருக்கு. ஆனா வெறுகல் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அது வந்து வள்ளுவத்தின் ஊடாகத்தான் செய்யலாம். நிறைய அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா புதூர் கிராமம் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இந்த தற்கொலை முயற்சியில. வள்ளுவம் தொடங்கின காலத்துல வந்து முதலாவது நான் வேலைக்கு சேர்ந்த அண்டே தற்கொலை தான். ஒரு இளம் பெண் வந்து 13 வயசு பெண் வந்து தற்கொலை செஞ்சவ. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தற்கொலை முயற்சி வந்து புதூர்ல வந்து மாறிக்கொண்டு வருது. இன்னும் வள்ளுவம் வந்து வெறுகல்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னும் மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த சின்ன சின்ன இந்த தற்கொலைகளை வந்து குறைச்சு கொள்ளலாம்ன்றதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்றேன். மற்றபடி நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. அதுக்கு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றேன்.